ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்த நான் மட்டும் சொல்ல, ஒவ்வொரு வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாய் கர்த்தர் தருவார். அதனால நமக்கு அந்த வார்த்தை உரிமை பாராட்டி கொள்ளும் பொழுது கர்த்தர் அப்படியே நம்ம நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ எந்த இடங்களில நீ தோல்வியிலிருந்து வந்திருக்கிறியோ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்துல தோல்வியில் நீ சந்தித்திருக்கலாம். என் குடும்பம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நீ நினைச்சிருக்க. என் குடும்பம் இந்த அழகுல இருக்கணும், என் குடும்பத்துல இதெல்லாம் இருக்கணும், என் குடும்பத்துல கணவனா அவர் இந்த ஸ்தானத்துல இருக்கணும், மனைவியா இந்த ஸ்தானத்துல இருக்கணும், என் பிள்ளைங்களா வளரும் பொழுது இந்த ஸ்தானத்துல வளரணும், எனக்கு வேலைகளை சொல்லி ஒவ்வொரு காரியத்துல கூட நீ ஒவ்வொரு கற்பனைகளில ஒவ்வொரு ஆசைகளில உன் இருதயத்துல நீ வளர்ந்து கொண்டே இருப்ப. அப்படிப்பட்ட ஆசை வரும் பொழுது உன் குடும்பத்துல நீ தோல்வியினுடைய மனப்பான்மையோட நான் நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் என் குடும்பத்தை குறிச்சு நான் இப்படி நினைச்சா அது என்னமோ நடக்குதுன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னா உன் குடும்பத்துல அவர் வெற்றியை தருவேன் என்று நீ வாக்குறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீ நினைக்கலாம், என் படிப்புல நான் தோல்வியை தான் சந்திச்சேன், நான் எனக்கு நல்ல திறமை இல்லை, எனக்கு படிக்க வாசனைகள் இருந்து நான் படிக்கிறேன், தவறு இல்லை, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் தோல்விக்கு மேல தோல்விதான், இந்த உலக படிப்புல நான் இருந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனாலும் படிக்காத உங்களை கற்றவர்களை பார்க்கும் மேலானவர்களாய் கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லுகிறாரு. நாம நீ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலாமா, நீ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலாம், இனி உன்னை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் மேன்மையான ஞானம் உள்ள பிள்ளைகள் என்று சொல்லி. எத்தனை பேரால நம்ப முடியுது, எத்தனை பேரால நம்ப முடியுது. அல்லேலூயா. கர்த்தர் என்னோட சொன்ன வார்த்தை, தோத்து போன பிள்ளைங்க தான் இன்னைக்கு வருவாங்க, உடைக்கப்பட்ட பாத்திரம் தான் இன்னைக்கு வரும், ஒன்றுமில்லாமல் நெளிந்து போனவைகள் தான் வரும். ஆனா நீ அவர்களுக்கு என் கணத்திற்கு என் சிறைப்பட்ட என் பிள்ளைக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. உன் எதிர்காலத்தை குறிச்சு நீ எவ்வளவோ கற்பனை பண்ணி இருப்ப. என் வேலை இப்படி இருக்கணும், நான் இந்த மாதிரி வேலை செய்யணும், நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், என் படிப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கும் சொல்லி உன் எதிர்காலத்தை நீ என்னமோ நினைச்சிட்டு வந்திருப்ப. ஆனா உன் எதிர்காலம் உன் கண்ணுக்கு முன்னாடியே ட்ராக் மாதிரி போய்கிட்டு இருக்கும், உன் கண்ணுக்கு முன்னாடியே உன் எதிர்காலம் தாழ்வா போயிட்டு இருக்கும். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணின் காட்சியின்படி நடக்க போவது அல்ல, உன்னை நீ அறிந்து கொண்டிருக்கிற, நீ ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற தேவனுடைய வார்த்தையின்படி நெளிந்து போன உன் எதிர்காலம் கர்த்தர் உன்னை செழிப்பா மாற்றுமே. வெற்றி மேல வெற்றியை தந்து கிருபை மேல கிருபை தந்து நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் தோல்வியாய் அல்ல ஜெயமாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆமென். உன்னை அநேகத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் சொல்லி நீ ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணும். ஒரு ஆமென் சொல்லு. நான் கொஞ்சத்துக்காக அல்ல, என்னை அநேகத்துக்கு அது வச்சிருக்கிறார். இன்னைக்கு தோல்வி என்கிற ஒரு மனப்பான்மை இருதயத்துல பதிஞ்சிருக்குன்னு சொன்னா கர்த்தர் உனக்காக பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீ நோட்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வார்த்தை உன்னை விட்டு மறக்கவே மறக்காது. அல்லேலூயா. உனக்கு நினைவில் வந்து கொண்டே, ஏன்னா இது தேவன் பேசக்கூடிய வார்த்தை. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா நிசி, வெற்றி தேவன். அந்த கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு வெற்றியை தர போகிறார். நீ நினைக்கலாம், உண்மைதான் பாஸ்டர், அவரால் எல்லா வெற்றியும் தர முடியும். இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியத்தில் அவரால் வெற்றியை தர முடியும். அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்போ என்ன நடக்குது, உங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, உங்க சபையில என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்ன நடக்குது, இதுல வேணா ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், வெற்றியை தர முடியும். இல்லைன்னா இனி என் எதிர்காலம் எனக்கு தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒருவேளை என் எதிர்காலத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எனக்கு நல்ல ஒரு வெற்றியை தர முடியும். ஆனா என் கடந்த காலம் ஒண்ணு இருக்குது, இனி அது திரும்ப வரப்போவது கிடையாது. நான் இழந்து போனவைகள் ஒண்ணு இருக்குல்ல, நான் எத்தனை இடத்துல தோற்று போனேனே, இனி தோக்கலன்னா ஓகே, ஆனா நான் எத்தனை இடத்துல தோற்று போனேனே, எத்தனையோ இடத்துல விழுந்து போனேனே, அதுல எனக்கு ஜெயம் கிடைக்குமா, அதுல எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உன்னோட அவர் தெளிவாய் பேசுகிறார். நடக்கிறவைகளுக்கு மட்டும் ஜெயத்தை தருகிறவர் அல்ல, உன் எதிர்காலத்துக்கு மட்டும் ஜெயத்தை தருகிறவர் அல்ல, உன் கடந்த காலத்திற்கும், உன் சிறு பிராயத்தில் தோற்று போனவைகளுக்கும், உன் வாலிப நாட்களில் தோற்று போனவைகளுக்கும், உன் சாதாரண கேட்ட காரியங்களில் தோற்று போனவைகளுக்கும் கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர். நம்முடைய தலைக்கு மேல கையை தட்டு. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்லா புரிந்து கர்த்தர் என்னோட தெளிவாய் பேசுற காரியம், நடக்கிறவைகளுக்கோ எதிர்காலத்துக்கு மட்டும் ஆண்டவர் இல்ல, கடந்த காலத்துக்கு அவரே ஆண்டவர், நடந்து முடிந்தவைகளுக்கும் அவரே ஆண்டவர். அவர் நினைச்சா நேரத்தை உயரமாவும் தூக்குவாரு, தலைகிழமையும் மாற்றுவாரு. உனக்கு எவைகளால்
பகலிலே சந்திரனை கொண்டு வந்து நிக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. இரவிலும் உன்னுடைய தீபம் வெளிச்சமாய் பிரகாசிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. எஸ். உன்னை உன் பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆண்டவர் உனக்கு எதுல வெற்றியை தருவார்னா நடந்தவைகளில் வெற்றியை தருவார். என்ன பார்க்காத, எதிர்காலத்தில் வெற்றியை தருவார். என்ன பார்க்காத, எதிர்காலத்தில் வெற்றியை தருவாரு. கடந்த காலத்தில் வெற்றியை தருவார் என்ற செய்தியை கேட்கறதுக்காக தான் என்ன மாவடியிலிருந்து கொண்டு வந்தாரு, என்ன திருக்கரங்குடியிலிருந்து கொண்டு வந்தாரு. இல்லைன்னா நீ வீட்டுல இருந்து ஆண்டவனை எதிர்த்து கிளம்பு, மழைய பார்க்காத காத்த பார்க்காத சொல்லி தூக்கிட்டு வந்தாருன்னா உன் கடந்த காலத்தினுடைய வெற்றியை உன் நிகழ்காலத்தில் தருவேன் என்று சொல்வதற்காக நல்ல நேரமா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா. வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் வாசிக்க நான் சொல்லி நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோமே, 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு சமயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊரினுடைய இந்த கிராமத்தினுடைய பெயர் நாயின் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊர்ல அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா மற்றவர்களை அந்த இடத்துல குறிப்பிடல, ஒரு சகோதரியை குறித்து குறிப்பிட்டு இருக்கிறது. நல்ல கவனத்தில் பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க வேகமா. ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் சொல்லப்படல. ஸ்டேஜ்ல வந்து சீக்கிரம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் கவனம் யாரும் கவனத்தை திருப்பாதை கத்துறோம். நம்மோட சுத்தமாய் பேசக்கூடிய ஒரு நேரம் இது. அந்த ஊர்ல ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க பேர் சொல்லப்படல. அவங்க அந்த குடும்பத்துல நல்லா சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லுவதற்கு ஒரே ஒரு குமாரன் மட்டும்தான். அவர்கள் சொந்தம் என்று சொல்லுகிறதுக்கு நல்ல கவனத்துக்கு ஒரே ஒரு குமாரன் மட்டும்தான். அவங்க கணவர் மரித்து போறாங்க. அவர் எப்ப மரிக்கிறாருன்னு தெரியல, மரித்து போறாங்க. சொந்தம் என்று சொல்ல ஒரே ஒரு குமாரன். அந்த தம்பிக்கும் மற்ற எல்லாரையும் பார்க்கிற குடும்பத்துல தகப்பன் தாய் சகோதர சகோதரியோட போகும் பொழுது அவருடைய உள்ளமும் தொட்டு இருக்கும். எனக்கு இப்படி யாருமே இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு இல்லையே. அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அப்பா அருமை தெரியும், அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவின் அருமை தெரியும். எப்பவுமே இருக்கும் பொழுது எந்த அருமையும் யாருக்கும் தெரியாது. ஒரு காரணத்தை இழந்த பிறகுதான் அதனுடைய அருமையே புரியும். ஆனா இவங்க 2 பேருமே கணவனை இழந்தவங்க, தன் தகப்பனை இழந்தவர் ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க. சொல்றதுக்கு இவங்க 2 பேர் தான் இவருடைய எதிர்காலமே யாரா மாறினாங்க. இந்த சகோதரி எதிர்காலமே தன் மகன் மேலதான் இருந்துச்சு. அந்த மகனுக்கு எதுவா இருந்தாலும் தன் தாயார் மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அந்த குடும்பத்துல அந்த கிராமத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்படி அவங்க குடும்பங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் தான் ஒரு நாள் வந்தது. அவருடைய ஒரே ஒரு வாலிபன் மகன் ஒரு நாள் இறந்து போறான். ஒரு நாள் என்ன பண்ணுகிற இறந்து போறான். அந்த தாயாருக்கு மிகுந்த வேதனை வந்துருவோம். வேதனை சொல்ல நம்ம கேட்டு யோசிச்சு பாருங்க. தனக்குன்னு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பிடிமானம் மட்டும்தான். உனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அஸ்திபாரம் மட்டும்தான். அவைகளும் உன்னை விட்டு கீழும்போது ஆனா இனி அந்த ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிந்து போனது என்ற ஒரு நிலைமையில தான் அந்த தாயார் தள்ளப்பட்டிருப்பாங்க. ஐயோ, எனக்கு இருந்த சின்ன வயசுல இருந்தே என் பையன் மட்டும்தான், என் மகன் மட்டும்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா என் மகனும் மரித்து போனான்னு சொல்லி இனி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிதான் அந்த தாயார் கண்ணீரோட இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில யார் யார் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நீ எவைகளை இழந்து போனாயோ, எவைகள் உன் கண்களுக்கு முன்பதாக உன் கைகளிலிருந்து பறிக்கப்பட்டு போனதோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் வெற்றி அதுலதான் தரப்போறேன். உனக்கு வெற்றி அதுலதான் தரப்போறேன். அந்த வாலிபன் அவன் சாதாரண சின்ன பையனை மரித்து போகல. அவனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் வாலிபனா இருந்தான். அந்த வாலிபனுக்கு அநேக கற்பனைகள் இருந்திருக்கும், அநேக ஆசைகள் இருந்திருக்கும். என் அம்மாவை நான் நல்லபடியா வச்சு பாதுகாக்கணும், எங்க அப்பா சிறுவயதில் இறந்து போனாரு, என் அம்மாவை நான் நல்லா வாழ வைக்கணும், என் அம்மாவை நல்ல வேலை செய்ய கொடுத்து ஜனங்களுக்கு முன்பதான பேரும் புகழமான வாழ வைக்கணும் சொல்லி அவன் கற்பனைகளோடு அவன் வளர்ந்து வந்திருப்பான். அவன் வியாதிப்பட்டு மரித்தான, எண்ணப்பட்டு மரித்தான் தெரியல. ஆனால் அவன் மரிப்பதற்கு முன்பதாக அவன் சுயநலம் இல்லாமல் மரித்து போகவே இல்லை. சுயநிலையோடு தான் மரித்து போகிறான். மரிப்பான் உள்ள எவ்வளவு ஏங்கி இருக்கும். ஐயோ, எனக்கு இருந்த ஒரே ஒரு தாய் தான், நீ என்ன விட்டா என் அம்மாவுக்கு என் தாயாருக்கு நீ யார் தோட இருப்பா என்று சொல்லி வேதனையோட தான் அவன் என்ன பண்ணிருப்பான். அவன் எதிர்காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சு அவன் மரித்து போகிறான். இன்னைக்கு இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியாக யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இனி எனக்கு
எதிர்காலமே இல்ல, எனக்கு இனி எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி நினைப்பண்ணா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எதிர்காலம் உன் கரத்தில் அல்ல, உன்னை உள்ள கையில வைத்திருக்கிற உன் தேவனுடைய கரத்தில். நம்புற பிள்ளைகள் அந்த கையை தட்டி ஹல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள், எந்த வயதுள்ளவர்களா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து தொலைக்காட்சி மூலம் என்னை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உன் எதிர்காலம் பூமி உருவாவதற்கு முன்பதாகவே படைக்கப்பட்ட உன் தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வாலிபன் இறக்கும்போது எதிர்காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி மரித்து போறான். அந்த தாயா எனக்குன்னு இருக்கிற சொந்தம் என்னாச்சு எல்லாம் போன்னு சொல்லி இருக்கிற அந்த நேரத்துல தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, அந்த மகனை மரித்து போன அந்த மகனை அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஆயத்தமானாங்க. அந்த மகனை அப்படியே சுமந்து கொண்டு வேதத்துல வாசிக்க நேரம் சொல்லப்பட்டிருக்குது, அவனை பாடையில் சுமந்து நிற்கிற வேலையில தான் அவனை அடக்கம் பண்ணுவதற்காக தன் வீடுகளில் இருந்து நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தன் வீடுகளில் இருந்து புறப்பட்டு அவனை அடக்கம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற கொஞ்சம் இடைவெளி நல்லா பொண்ணு கத்த பேசுகிறார். எஸ், உன்னுடைய ஆசீர்வாதம் மிக தொலைவில் அல்ல. எத்தனை புரியுது? உன் ஆசீர்வாதம் மிக தொலைவில் அல்ல. அவர் வீட்டில் இருந்து தன் மகனை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த வாலிபனை சுமந்து கொண்டு போகிற அந்த இடைவெளியில தான், எஸ் கமான் ஹல்லேலூயா, அந்த இடைவெளி நேரத்துல தான் இந்த உலகத்தை உருவாக்குற நல்ல தேவன் அவர் இறங்கி வர ஆரம்பித்தார். அவர் வந்து பார்க்கிறாரு, ஊரே அவருக்கு பின்னாய் திரண்டு போய் கொண்டிருக்கிறது. ஊரே திரண்டு போய் கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவரை எவனையும் பார்க்கல, நேரா வருகிறார். மரித்து போன வாலிபனுடைய கரத்தை தொட்டு அவனும் உயிரோட எழுப்பி, நல்ல கைகளை கட்டி அவனை உயிரோட எழுப்பி இழந்து போனவைகளை தன் தாயாருடைய கரத்துல கொடுக்கிறார். இப்படியே கை தட்டணும், நல்ல சத்தமா ஹல்லேலூயா. அந்த தாயார் நினைச்சாங்க எனக்கு நீ தோல்வி, அந்த வாலிபன் நினைச்சா எனக்கு தோல்வி. ஆனா அதே தோல்வியை என் ஆண்டவர் கல்லறைக்கு போவதற்கு முன்பதாகவே கத்த ஜெயத்தை கொண்ட நல்ல தலைக்கு மேல. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க பாஸ்டர்? என் நடக்கிற காலத்துல மட்டும் வெற்றியை தர போவது கிடையாது, என் எதிர்காலத்துல மட்டும் கத்தர் வெற்றியை தர போவது எதை சொல்லி, என் கடந்த காலத்துல நடந்தவைகள், நான் இழந்து போனவைகளிலும் கத்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் சொல்றவங்க. ஹல்லேலூயா. ஐயோ, இந்த கதை கேட்கிறவங்க கை தட்டமா இருக்குது, ஜீவனுக்குரிய வார்த்தை சொல்றவங்க இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீ இழந்து போன காரியத்துல கூட கத்தர் உனக்கு வெற்றியை தர போற. பக்கத்துல தைரியமா தட்டி சொல்லு, நீ பயப்படவே பயப்படாத. இழந்து போனது ஒன்னா இருந்தாலும் சரி, அது 10 இருந்தாலும் சரி, எத்தனையா இருந்தாலும் சரி, அது ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறார். நேரா அந்த வாலிபனை பார்த்து வேற எதையுமே கேட்கல, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தானாமா, வேற யாரும் இல்லையா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். சத்தம் சொல்லி ஆண்டவருக்கு. வாசிங்க 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கரங்களை உயர்த்துங்க பாப்போம். உன் வெறுமையான கரத்துல கர்த்தர் நன்மைகளை ஒப்புவிக்க போகிறார். எஸ், கைகளை தட்டி உன் வெறுமையான கரத்துல இனி கர்த்தர் நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, விலையேறப்பட்ட பிரதிபலன்களை, வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை கர்த்தர் உன் கையில் அவர் ஒப்புவிடுகிறார். நம்முடைய பிள்ளைகள் வேகமாய் ஹல்லேலூயா. உன் வெறுமையான கரத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், தாயின் இடத்துல தன் மகனை ஒப்புவித்தது போல உன் கரத்துல இனி கர்த்தர் ஆசீர்வாதங்களை மட்டும் ஒப்புவிக்க போகிறார். ஹல்லேலூயா. சில நிகழ்வு ஒப்புவிக்கப்பட்டதுதான், சில பிரச்சனை உன் கரத்துல ஒப்புவிக்கப்பட்டதுதான், சில போராட்டங்கள் உன் கரத்துல ஒப்புவிக்கப்பட்டதுதான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இனி ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் உன் கரத்துல ஒப்புவித்திருக்கிறார். எத்தனை பேர் சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறேன்? உன் கண்ணு வேணா இனி பார்க்காமல் இருக்கலாம், ஆனா இப்பவே வார்த்தை உரிமையை செவிக்க ஆரம்பி. கர்த்தர் நன்மைகளை எனக்கு ஒப்புவித்திருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். இழந்து போனவைகளை சொல்லுங்க, இழந்து போனவை எனக்கு தருவாரு, என் கண் காணுகிறதையும் தருவாரு, என் கண் காணாதவைகளையும் கர்த்தர் தருவார் சொல்லுகிற பிள்ளைங்க. ஹல்லேலூயா. வேதம் இப்படியா சொல்லுகிறது, வாசிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா
33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Praise the Lord. Hallelujah. எல்லாம் கவனிங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உன் ஜெபம் இப்போ எந்த நிலைமைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நீ இழந்து போனவைகளுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், இல்லை நடக்கக்கூடிய காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், ஒரு எதிர்கால வாழ்க்கைக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நீ யாரை நோக்கி தான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? கவனிக்கிறீங்களா? யாரை நோக்கி தான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? நீ என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் சொல்ல, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான எதற்காக தேவ சமூகத்தில் நீ ஒப்புவித்திருக்கிறாயோ, நீ அறிந்திராத பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லை, எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, எனக்கு இதெல்லாம் அப்படிதான் செய்வார் நினைச்சா உனக்கு அப்படிதான் செய்வாரு. எனக்கு ஆண்டவன் செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மகிமையா இருக்கும். எனக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய பந்தி அது ராஜ பந்தியா இருக்கும், ஒரு ராஜரிக மகிமையா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். கண்டிப்பா வாசிக்கிற எஸ்தர் புத்தகத்துல மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஏய் கவனிக்கிறேன். ஆமென். பைபிள்லாம் மூடி வச்சிருக்க. பைபிள்லாம் மூடி நான் சொல்றத மட்டும் கவனித்துக் கொண்டே இருக்க. கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு வேலை. என்ன வேலை தான் சொல்லுங்க? வாட்ச்மேன். யாரு? மொர்தெகாய் யாரு? வாட்ச்மேன். வாட்ச்மேனுக்கு என்ன வேலை? கதவை, அது சின்ன கதவா இருக்கோ பெரிய கதவா இருக்கோ, அவர் வேலை என்னதான்? கதவை திறக்கணும். வர போறவங்கலாம் என்ன அடிக்கணும்? சலீட் அடிக்கணும். இது ஒண்ணுதான் யாருக்கு வேலை? மொர்தெகாய்க்கு வேலை. சாதாரண ஒரு வாட்ச்மேன். அப்படி அவருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்னன்னா, வாசல்ல போற வரவங்களையும் வணங்கவும் சேவிக்கவும் செய்யணும். என்ன செய்யணும்? ரெண்டு கண்டிஷன். வணங்கணும், அவங்க என்ன பண்ணணும்? சேவிக்கவும் செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆமான் ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்தில் யார் இருக்கிறா? ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ரதத்துல அவன் அந்த அரண்மனைக்கு ராஜாவை பார்க்க வரும் பொழுது மொர்தெகாய் இருக்கிற வாசல் ரதத்துல வந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா எல்லா வாட்ச்மேனும் வெறும் மொர்தெகாய் மட்டும் வாட்ச்மேனா இல்ல, மொர்தெகாய் மட்டும் வாட்ச்மேன் இல்ல, அநேக அங்க வாட்ச்மேனா இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எல்லாரும் ஆமான் வரும் பொழுது வேகமா உட்கார்ந்துக்கிறான். எந்திரிச்சு என்ன பண்றான்? சலீட் அடிக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஓரமா ஒருத்தர் மட்டும் நின்று இருக்கிறார். இத பார்க்கும் பொழுது ஆமானுக்கு எப்படி இருந்திருக்கும்? உன் வீட்டுக்காரர் வேலை முடிச்சு வர்றாரு, ரிமோட் எடுக்கிறேன், நல்ல சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், ஏன் தண்ணி கொண்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்யல. அடுத்த நேரம் எப்படி இருக்கும்? ரிமோட் உடையதுல டிவி உடையதுன்னு தெரியாது. அப்ப அதை விட பெரிய ஆள் யாரு? ஆமா. அவன் உள்ள போற மத்தவெல்லாம் சலிட்டு அடிக்கலாம் கூட கோவம் வந்து எல்லாரும் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா மொர்தெகாய் மட்டும் என்ன பண்ணல? ஏன்னா அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? வணங்கணும். சரி, வணக்க வேணா வைக்கலாம். ஆனா ஒன்ன நான் என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்க, ஒன்ன நான் என்ன பண்ண மாட்டேன்? சரி, ஏன்னா என் ராஜாவை தவிர, என் தேவனை தவிர வேற எவனையும் நான் என்ன பண்ணுவதே கிடையாது. சேவிப்பதே இல்லை சொல்லுகிற ஒரு பெரிய வைராக்கியம் இருந்ததுனால அவன் அதை செய்யல. உடனே ஆமானுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே ஆமான்ட்ட 4 பேர் என்ன பண்றான்? வத்த வைக்கிறானுங்க, போட்டு கொடுக்குறானுங்க. நம்மளை பத்தி நல்லா பேசணும்னா நம்மளை பத்தி போட்டு கொடுக்குறது நிறைய பேர் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லு, உண்மைதானே? உன்னை பத்தி நல்லா சொல்றாங்க சிஸ்டர், பக்கத்துல பாத்துங்க. உன்னை பத்தி நல்லா அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, உன்னை பத்தி நல்லா போட்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை புரியுது? இந்த சிஸ்டர் நினைச்சுதான் நான் ரொம்ப பழகிட்டேன். பிரச்சனை எங்க இருந்தா வரும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ ஆமா மொர்தெகாய் கூட அத்தனை நாள் 4 பேர் ஃப்ரெண்டா தான் இருந்தான். வாசல்ல மொர்தெகாய் வரும்பொழுது, ஏய் மொர்தெகாய் காலைல டிஃபன் முடிச்சியாடா? முடிச்சிட்டேன். ஏய் லஞ்ச் முடிச்சா? எல்லாம் சாப்பிட நல்லா பேசிக்கிறாங்க, காமெடிலாம் பண்ணிக்கிறாங்க, நல்லா சந்தோஷமா இருந்துக்கிறாங்க. டியூட்டி முடிஞ்சு போகும்பொழுது மொர்தெகாய், ஏய் நாளைக்கு பகல் ஷிஃப்ட்டுக்கு நீ வந்துரு, ஓகே நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து எல்லாம் பேசிட்டு தான் போறான். ஆனா மொர்தெகாய் சலிட் அடிக்காததை பார்த்து அந்த 4 பேர் என்ன சொல்றான்? நீ ஏன் சலிட் அடிக்க மாட்டேங்கிற? நான் யூதன், நான் என் தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் மனசுல நினைக்கிறான். அப்படியா நீங்க சொல்ற? அவ்வளவு தைரியமா? பாப்போமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுகிறான்? நல்லா புரிந்துகொள், நீ மற்றவரிடத்துல வெள்ளையும் பாலுமா பழகுவ, ஆனா அப்படி பழகவே மாட்டான்.
எத்தனை புரியுது? நீ உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லுவ, உன் மனசுல இருக்கிற ஏக்கத்தெல்லாம் சொல்லுவேன். அவன் எல்லாம் சிரிச்ச மாதிரியே வாங்கிப்பான். சிரிச்ச மாதிரி கேட்டு அவன் தனியான் மூஞ்சிக்கு ஆசை இருக்குதா, இதுக்கு இவ்வளவு தெரியுது இருக்குதா, இப்படிதான் நினைப்பான். அதனால உன் தரிசனத்தை வேற எவன்கிட்டையும் சொல்லாத. ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. உன்னுடைய தரிசனத்தை வேற யார்கிட்டையும், உன் ஜெப நேரத்தை யார்கிட்டையும் சொல்லாத. நீ யாருக்காவது ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிற யார்கிட்டையும் சொல்லாத. தனிமையா ஜெபம், தனிமையா ஆண்டவரோட மட்டும் சொல்லு. அது சூப்பரா நடக்கும். அல்லேலூயா. இங்க என்ன பண்ணா யூதன் போய் சொன்ன ஓடுறாங்க. யூதனா பாப்பிட்டு நேரம் ஆமாட்ட போறான், வந்த வச்சுட்டான். உங்களுக்கு எனக்கு தெரியுமா ஒரு சைட் அடிக்கலையா, அவன் யூதனா யாரையும் சேமிக்கவே மாட்டான். உடனே ஆமானுக்கு பயங்கரமாச்சு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற எனக்கு பிடிச்ச சொல்லி பயங்கர கோபம் வருது. மொர்தெகாயை கொண்டதெல்லாம் என்னது லேசான காரியம். அவன் என்ன சொன்னா, யூதன் சொன்னாங்க, யூத குலத்தை நான் என்ன பண்றேன், அழிக்கிறேன். ஒருத்தனுக்காக யூத குலத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போச்சு. நேரம் ஆமான் வரான், ராஜாட்ட போய் கேட்கிறாங்க. ராஜாவும் ஆமான் என்னது சொல்லுங்க, ஆமன் எதை கேட்டாலும் ராஜா என்ன பண்ணுவாரு, ஓகே ஓகே எடுத்துக்கன்னு சொல்லிடுவாரு. அப்படின்றதுனால போய் நேரம் ஆமன் கேட்கிறான். ராஜா, நம்ம தேசத்துல யூத குலத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கொல்லணும். அதுக்கு ஒரு பக்கத்துல கையெழுத்து போடுங்க, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் அறிவிப்பு சொல்லணும். ராஜா ஒரு வார்த்தை ஏன் கேட்கல. இப்போ எவ்வளவு ஃப்ரெண்டு நல்லா மட்டும் பார்த்துக்கோ. அல்லேலூயா. எல்லாம் ஓகே, எல்லாம் டேட்லாம் போட்டாச்சு, மாசம் போட்டாச்சு, எல்லா ஊருக்கும் லெட்டர் அனுப்புறாங்க, ஃபக்ஸ் அடிக்கிறாங்க. இந்த டேட்ல இந்த கிழமையில குலத்தை ஒரே நாள் என்ன பண்ண போறோம், அழிக்க போகிறோம். இந்த செய்தி யாருக்கு கேட்டுச்சு, மொர்தெகாய்க்கு கேக்குது. இப்போ அவர் நினைக்கிறாங்க, மொர்தெகாய் வீட்டு வாசல்ல இருந்து எந்திரிச்ச உடனே மொர்தெகாய் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் வச்சிருக்காங்க. என்ன ஃப்ளக்ஸ், இந்த டேட்ல இந்த மாசத்துல உன் குலமே என்ன ஆகுது, அழிய போகுது. அதை யார் பாக்குறா, மொர்தெகாய் பார்த்துட்டு அழுது. ஆமான் வரும்போது அவன் காலில் போய் விழல, எந்திரிச்சு பார்க்க ஃப்ளக்ஸை பார்த்துட்டு அப்படியே வரான். மறுபடியும் அரண்மனைக்கு வாசல்ல தன் காலை வேலையை செய்ய நிற்கிறான். ஆமான் வீட்டுல இருந்து வரும்போது எப்படி மொர்தெகாய் எதை பார்த்திருப்பான், எப்படி ஃப்ளக்ஸை பார்த்திருப்பான். இப்போ வார் என் காலை வச்சுட்டேன் அப்படி வேகம் பண்ணிட்டு ஆமான் என்ன பண்றான், எல்லாம் எடுத்து தூரத்துல வரும்போது என் வாசனை வரணுமையா மொர்தெகாய்க்கு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு ரதத்துல என்ன பண்றான், வேகமா வந்துட்டு வாசல்ல வருகிறான். தகார் 4 பேர் இருந்துச்சு என்ன பண்றான், சல்ட் அடிக்கிறான். அப்போ என்ன பண்றான் மொர்தெகாய், அப்பவும் என்ன பண்றான் மொர்தெகாய், அப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு நின்னுட்டு. இத பார்த்த உடனே ஆமானுக்கு டென்ஷன் இன்னும் என்ன ஆயிருச்சு, ஏறி ஏறி என்ன சொல்லு, டென்ஷன் என்ன ஆயிருச்சு, ஏறி 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 ஏறிட்டு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, உன்னை குறித்து அநேகருக்கு நீ டென்ஷன் கேட்கலையா. நாட்கள் ஆகிக்கொண்டே இருந்துச்சு. அவன் பயங்கர டென்ஷனோட இருக்கிறான். நேரா வீட்டுக்கு போறான். அவன் சின்ன பொண்டாட்டி ஒருத்தி இருந்தா. ஆமானுக்கு அருமையான பொண்ணு, என்னத்தான் உங்க முகம் இவ்வளோ வாடி போய் இருக்குது. அப்ப அவனுடைய ஃபிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்றாரு, இப்படிலாம் நடந்துருச்சு. இப்படி ஒரு மொர்தெகாய் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் எனக்கு விரோதமா இப்படி பண்ணிட்டான். ஆனால் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அவன் திமிரு என்ன ஆக மாட்டேங்குது, அவன் ஏதோ யூதனா தேவன் ஆராதிக்கிறானா. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அப்படியே சொல்றான், கவலையே படாதீங்க, நீங்க இன்னைக்கு ராத்திரி நீங்க ராஜா வீட்டு விருந்துக்கு போயிட்டு வாங்க, நான் அவனுக்காக ஒரு ஸ்பெஷலை செஞ்சு வைக்கிறேன். என்ன ஸ்பெஷல், 50 முழத்துல நான் தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்காக நான் என்ன பண்றேன், நான் உருவாக்கி வைக்கிறேன். நல்ல பண்றாங்க யாரு, நம்முடைய சகோதரி. நல்லா நினைச்சுக்குவோம், கணவன் டென்ஷனா இருந்தாலும் குழப்பமெல்லாம் நல்லதை சொல்லி அனுப்பணும். ராமன் சொல்லுங்க, சத்தியமா கேளுங்க. நீங்க அப்படிதாங்க கேட்கணும். உன் கணவருக்கு என்னத்தை ஏற்றி கொடுத்துடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. என்னவா இருந்தாலும் நம்ம அமைதியை சாப்பிட பதில் சொல்லணும். அப்ப இந்த இடத்துல அந்த ஆமானுடைய மனைவி, நீங்க போயிட்டு வாங்க, நான் 50 முழத்துல எதை உருவாக்கி வைக்கிறேன், தூக்கு மரத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுற. உடனே மொர்தெகாய் இது ஆமான் பாக்குறாரு, சரி போவோம் ராஜா கிட்ட போவோம். இப்ப என்ன நடக்குது, ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துல ஆமான் மனசுல சொல்லிட்டே போறான், இன்னைக்கு ராஜா கிட்ட ஒரு காரியத்தை கேட்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போறான். இப்ப என்ன நடக்குது, இங்க ராஜாவின் அரண்மனை வீட்டுக்குள்ளாக அந்த ராத்திரி, ஒரு ராத்திரியில அந்த சகோதரி தூக்கு மரத்தை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே ராத்திரி இன்னொரு பக்கம் ராஜாவுக்கு வீட்டுக்குள்ள என்ன வரல, சத்தமா சொல்ல, ராஜாவுக்கு என்ன வரல. அது வரைக்கும் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாரு ராஜா. ஆனா அன்னைக்கு எப்போ தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் ஒரு இடத்துல பிரச்சனை எழும்புதோ, கர்த்தர் அப்பவே எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
பேஜை திறந்த உடனே யார் பேர் வருது? யார் பேர் வருது? மொர்தெகாய் பேர் கண்ட வருது. யார் மொர்தெகாய் சொல்லி வாசிச்சு பார்த்தா, ராஜாவுக்கு ஒரு நாள் வந்து விரோதமாய் கொலை செய்ய எழும்பும் பொழுது அந்த செய்தியை மொர்தெகாய் தான் போய் ராஜாவுடைய காவல்காரருக்கு போய் அறிவித்ததுனால அன்னைக்கு ராஜாவுடைய உயிர் தப்புவிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தியை ராஜா படிச்ச உடனே அவர் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம். இவ்வளோ என் உயிரையே ஒருத்தன் காப்பாத்தி இருக்கிற மொர்தெகாய், அவன் யாருன்னு தெரிஞ்சு சொல்லி வேகமா கை தட்டுறாரு. யாராங்க? ஓடி வராங்க. காவல்காரர் வந்து சொல்றாங்க, யார் அந்த மொர்தெகாய்? அந்த மொர்தெகாய் குறித்து சில எல்லாம் கரெக்ட் பண்றாங்க. இதையே ராஜா யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் வாசல்ல ஒரு சத்தம் கேட்குது. வாசல் என்ன கேட்குது? சத்தம் சொல்லுங்க. வாசல்ல பக்கத்துக்கு ஒரு தோலை கொஞ்சம் தட்டு தட்டி பார்ப்போம். இதே போல கதவை அங்க ராஜா யாரை குறிச்சு நினைச்சிட்டே இருக்கிறாரு? யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு அவர் அன்னைக்கு ராத்திரி நல்லா தான் தூங்கினாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயோ, இத்தனை பேரை சாகடிக்க போறோம் என்கிற கொஞ்சம் வருத்தம் கூட கிடையாது. ஆனா தன் உயிரை ஒருத்தன் காப்பாற்றினான் என்று அறிந்த உடனே ஒரு தூக்கமே வரலையா? ஹல்லேலூயா. எஸ், உனக்காக கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை எப்படி செய்ய போறான்னு நான் சொல்ல போறேன். ஓபன் தி டோர், ஓபன் பண்ணன உடனே யார் வந்து நிக்கிறா? ஆமான் வந்து நிக்கிறா. உடனே ராஜா சொல்றாரு, டேய் ராஜா, ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சா அவனுக்கு என்னலாம் செய்யணும்னு சொல்லு. உடனே ஆமானுக்கு மனசுல ஒரு குளிர்ச்சி வந்துச்சு பாரு. ஐஸ் மலை மாதிரி யார் மேல விழ ஆரம்பிச்சது? சத்தமா சொல்லுங்க. ராஜா என்ன தவிர வேற யாரையா உயர்த்த போறாரு? எல்லாம் சொன்ன மனுஷன் நினைச்சா நமக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது. என் மனைவி என்னைக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்து சொல்றா, நீங்க போங்கங்க 50 மூல உயரத்துல நான் தூக்கு வரத்தை உருவாக்குறேன். ராஜா வாசல் திறந்த உடனே சொல்றாரு, உனக்கு ராஜா விரும்புறவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லு போட்டோன்னு ஆமா நினைச்சா. ராஜா, நீங்க தலையில வச்சிருக்கிற இந்த ராஜ கிரீடத்தை வைக்கணும். ராஜா சொன்னாரு, வேற வேற. உடனே ஆமான்னு சொல்றான். ராஜா, உங்க ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி வைக்கணும். ராஜா, வேற வேற. அடுத்தது ஆமான்னு சொல்றான். நீங்க போகக்கூடிய ரதத்தை என்ன பண்ணணும்? அவனுக்கு கொடுக்கணும். ராஜா யோசிக்கவே இல்லை, யோசிக்கல. அடுத்தது ராஜா நிறைஞ்சு போயிருக்கிறது. ஆமென் சொல்றேன். வேற வேற என்னென்ன சொல்லு. இன்னும் இல்லாம அந்த குதிரை ரதத்தை ஓட்டுறவன் சொல்லணும், ராஜா ஒருவனை உயர்த்துகிறவர் இப்படிலாம் உயர்த்தப்பட்டு ஊர் முழுக்க கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் அறிவிக்கணும். ராஜா சொன்னாரு, வேகமாய் நீ சொன்னவைகளை ஒன்று குறைந்து போகாமல் வாசலில காவல்காரனா இருக்கிற மொர்தெகாய், மொர்தெகாய், அந்த மொர்தெகாய்க்கு போய் சொல்லணும். ஆமானுக்கு ஒரு பெரிய இடியே விழுந்துச்சு. ஆமென் சொல்லு. எந்த பேரை உச்சரிக்க அவன் வேதனைப்பட்டானோ, எந்த பேரை கேட்கறதுக்கு அருவருத்தானோ, இப்ப அதே பேரை ராஜா வாயிலிருந்து சொல்லுகிறார், நீ சொன்னவைகளை எல்லாவற்றையும் கொண்டு போய் யாருக்கு போய் கொடுக்கணும்? மொர்தெகாய்க்கு கொடு. ஒரு வார்த்தை ஆமானால பேச முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த வாயிலிருந்து அழிவான வார்த்தை வந்துச்சோ அதே வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை செவிகளில் கேட்க வைப்பேன்.